வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு சிறுகீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வதக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். வதக்காமல் இந்த ஆழாக்கில் நான் 3/4 ஆழாக்கு துவரம்பருப்பு எடுத்து கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 பெரிய துண்டங்கள், பச்சை மிளகாய் ஒரு 7-8, தக்காளி பழம் 1, பூண்டு பற்கள் 10லிருந்து ஒரு 14 பற்கள் நான் எடுத்திருக்கேன். நம்ம வதக்கி பார்த்தோம். வதக்காமவும் அப்படியே செஞ்சோம்னா அதுவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ கீரையை நம்ம நல்லா 3 கட்டு கீரையை நான் அலசி நான் எடுத்திருக்கேன். அதாவது கீரையை அலசும் பொழுது நிறைய ரசாயனங்கள் சேர்க்கறதால நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா ஒரு 3 முறை அலசிட்டு மஞ்சள் தூள் உப்புத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்தால் நல்லது. புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பருப்புக்கு கீரைக்கு தகுந்த அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளியும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சிறிய தேக்கரண்டியில் 1/2 தேக்கரண்டி நல்லா அழுத்தி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துப்போம். பத்தலைன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கை பக்குவமாக பண்ணும்பொழுது தெரியும். இப்போது இதை நம்ம மூடி போட்டு நம்ம வேக வைப்போம். நல்லா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பருப்பு தனியாக போட்டால் வேகும், எல்லாம் சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். 5லிருந்து 6 ஊதல் வந்த பிறகு 5 நிமிடம் இளந்தீ. அதுக்கப்புறமா கல்சட்டியில் கழுவிட்டு நல்லா அடியில் தொடச்சிருங்க. ஏன்னா இல்லைன்னா தண்ணி இருந்ததுன்னா கண்ணுலெல்லாம் படும் நமக்கு. பாருங்கள், அழகாக மேலே அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கீரையெல்லாம் நின்று இருக்குது. அதை முதல்ல எடுத்து அதில் சேர்த்து நம்ம கடைவோம். கடையிறது நான் காமிக்க முடியாது, ஏன்னா நான் கீழே உட்காந்து நான் கடையிறேன். நான் இந்த சிறுகீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதையெல்லாம் நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பை போட்டு அதையும் லேசாக நம்ம கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம பருப்பை போட்டு நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்து கடைஞ்சிட்டோம்னா பருப்பு கொஞ்சம் பருப்பாக இருந்தால் தான் ருசியாக இருக்கும். நம்ம மொத்தம் போட்டு மிருதுவாக கடைஞ்சிட்டோம்னா நல்லா இருக்காது. இந்த பச்சை மிளகாய், கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டையில் நல்லா மிருதுவாக நம்ம கடையணும். இப்போ நம்ம பருப்பு சேர்த்துப்போம். நம்ம சிறுகீரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எளிதில் ஜீரணமாகக்கூடியது, எந்த ஒரு வயிற்றில் வேறு எந்த தொந்தரவும் நமக்கு கொடுக்காதது. ரொம்பவும் அதுவும் கீரை குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுகீரை குழம்பு தான் சுவையாக இருக்கும். பருப்பும் நான் சேர்த்து கடைஞ்சிட்டேன். கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கணும் குழம்பு, தண்ணி மாதிரி வச்சிடாதீங்க கீரை குழம்பு. நான் காமிச்சது எல்லாமே வதக்கி சேர்த்து காமிச்சேன். இது வதக்காமல் அப்படியே சுலபமாக செய்யலாம். எண்ணெய் நான் ஒரு 1/2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். கடுகும் நம்ம வெங்காய வடகமும் போட்டு தாளிப்போம், அப்போ தான் மணமாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் கடைசியில் சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல சேர்க்க வேண்டாம் சொல்லியிருக்கேன், கடைசியில் பெருங்காயம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். வெங்காய வடகம் கடுகு போட்டிங்கன்னா அவ்வளவு மணமாக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு அதில் கொட்டி நம்ம கலந்துருவோம். உப்பு ஒரு முறை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சோறுக்கு, களிக்கு, இட்லி, தோசைக்கு இதுக்கு எல்லாமே இந்த கீரை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சட்னி செஞ்சு வச்சிட்டோம்னா இட்லி தோசைக்கு கூட அருமையாக இருக்கும். களிக்கும் இந்த கீரை குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் நல்லா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கீரை குழம்பு தயாராகிடுச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.